ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ஓவல் சைஸ் பவுல் தான் எப்படி பின்னுறது, ரிட்டர்ன் கிஃப்ட்டு பவுல் சொல்லலாம், மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பவுல் சொல்லலாம். பிகினர்ஸ்க்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு சேஞ்சஸ்னால், கீழே நம்ம எப்போதும் ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம். ஆனால் இதில் அடி பேஸ் பூரா நம்ம கிராஸ் நாட்லேயும் மேலே ரன்னிங் ஒயர் வச்சோம் பின்ன போகிறோம். இந்த பவுல் இதில் நம்ம 2 நாட் கற்றுக்கலாம். கிராஸ் நாட் எப்படி, ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறது எப்படி, அப்புறம் லேடர் நாட் வரும். இது இந்த 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 வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பார்ப்போம். இந்த பவுல் பின்னுறதுக்கு நான் 20 ஒயர் 3.25 அடியில் வெட்டிட்டு வந்திருக்கேன். இதுலேருந்து நம்ம 2 ஒயர் எடுத்து பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 ஒயரையும் சென்டர் பண்ணிட்டு இதுக்குள்ளே இதை விட்டுட்டு போட்டுட்டு 2 சைடும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், கொஞ்சம் ஏற்றம் தளத்தமாக இருக்குது. அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அதேமாரி எதிர் சைட்லேயும் நம்ம சரி பண்ணிக்கிட்டு இதேமாதிரி எல்லா ஒயரையும் இப்போ 20 ஒயர் நம்ம கட் பண்ணியிருக்கோன்னா 2 ஒயரை எடுத்து இதேமாரி நார்மல் நாட் போட்டால் 10 நாட்டு வரும். இந்த 10 நாட்டு போட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த 10 நாட்டும் போட்டு வந்துட்டேன். 20 ஒயரில் 10 பாக்ஸ் நாட்டு வரும்னு சொன்னானே, அது போட்டு வந்துட்டேன். இனிமேல் எப்படி பின்னுவோன்னு பார்ப்போம். இதுலேருந்து 2 நாட்டு எடுத்துக்கணும். 2 நாட்டு எடுத்துக்கிட்டு இந்த 2 நாட்டும் ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு நாட் போடணும். இங்கே பாருங்கள், இது 2ம் நம்ம எடுத்த நாட்டு. இதுக்கு மேலே ஒரு நாட்டு வந்துடுச்சு. இதேமாரி இன்னொரு நாட்டு நம்ம பின்னி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு நாட்டு எடுத்து இதுக்கு பக்கத்தில் வச்சோன்னா இது 2 கிராஸ் ஆகுது பாருங்கள். இங்கே ஒரு நாட்டு வரும். இங்கே பாருங்கள், இதில் நம்ம முன்னாடி பின்னி வச்ச நாட்டு இது. இப்போ அடுத்த இன்னொரு நாட்டு எடுத்து இப்படி வச்சோன்னா இங்கே கிராஸ் ஆகிற இடத்துல போகணும். இதேமாரி 10 நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த 10 நாட்டும் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த ரோவில் 9 நாட்டு வந்திருக்கு. இதேமாரி கிராஸாக வர ஒயர்லாம் இந்த ஒரு நாட்டு விட்டு விட்டு வரும். இப்போ இது 10னா இது 9, அதுக்கடுத்து 8 அப்படி வரும். இந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நாட் கண்டினியூஸாக போட்டு வரணும். அடுத்து 8 வரும், 8 நாட் வரும். அதுக்கடுத்து 7, 6, இப்போ கடைசியில் 5 ஸ்டாப் பண்ணிடணும். இது ஒரு சைடு இதேமாரி வரும். அதே மாதிரியே இந்த சைடு வரும். இப்போ நான் ஒரு சைடு பின்னிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போது இது 10, 9, 8, 7, 6, 5 நாட்டு வரைக்கும் நான் போட்டு வந்துட்டேன். இது ஒரு சைடு பேஸு. அதேமாதிரி இந்த சைடு எங்கெங்கே ஒயர் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம நாட் போடணும். ஆப்போசிட் சைடில் போட்ட மாதிரியே இந்த சைட்லேயும் நம்ம போடணும். இதேமாரி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் போட்டுட்டு
அஞ்சாவது இதேமாதிரி 5ஆவது நாட்டு வரைக்கும் போட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடும் பின்னிட்டு வந்துட்டேன். இந்த சைடு முன்னாடி பின்னிருந்தோம், இப்போ இந்த சைடும் பின்னிட்டு வந்துட்டேன். இது சென்டர் ரோ. இதுலேருந்து ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு வந்து 5 நாட்டு வரைக்கும் இங்கே நிப்பாட்டி வச்சு இனிமேல் நம்ம இதில் ரன்னிங் ஒயர் கொடுத்து பின்னணும். இதில் 3வது ஒயரில் 3வது நாட்லேருந்து ஒரு 4-5 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நாட் போடணும். இதேமாரி சுற்றி வரிசையாக போட்டு வந்துட்டு இங்கே நம்ம லேடர் நாட்டு கடைசி நாட்டு போட்டது லேடர் நாட்டு போட்டோம்ல, அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம விட்ட ஒயரை உள் சைடு சொருவிடணும். நான் லேடர் நாட் போடுறப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சுற்றி பின்னிட்டு வந்துட்டு அந்த 5 நாட்டு வர இடத்துல மட்டும் ஒவ்வொரு நாட்லேயும் 2 ஒயர் வரும். அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வளைச்சி பின்னிங்கன்னா பின்னிடலாம். இப்போ இது கடைசி நாட்டு, இந்த ரோவோட கடைசி நாட்டு. இப்போ மொதல் நாட்டு எப்படி லேடர் நாட் போடணுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், முன்னாடி விட்ட ஒயரை ஒரு 4 நாட்டுக்கு சொருவியாச்சு. சொருவிட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் உள்ள இந்த ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். இந்த கடைசி நாட்டில் உள்ள ஒயரை ஒரு லூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை இந்த லூஸ் பண்ண இந்த ஒயருக்குள்ளே விடணும். இந்த இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து அதுக்குள்ளே விட்டோன்னா பழைய இந்த நாட்டிலே போய் அது செட் ஆகிடும். நம்ம இதை ஜாயின் பண்ணதே தெரியாது. இங்கே பாருங்கள், இதில் போய் செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் லேடர் நாட். இப்போ இதை திருப்பி இங்கே கொண்டு வந்து அடுத்த ரோ பின்ன ஆரம்பிக்கணும். இப்போ நான் தேவையான உயரம் பின்னிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது இப்போ நான் சொருவிட்டு வந்துட்டேன். எல்லா ஒயரும் இருக்கிறப்ப உங்கள்கிட்ட சொருவது காட்டினா கிளியராக தெரிய மாட்டேங்குது. அதனால் 3 ஒயர் மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு எப்படி சொருவணும்னு உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு வந்திருக்கேன். இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. ஒயரம் வந்து 9 ரோ போட்டு ஒரு ரோ உள்ளார வர்ற மாதிரி மடிக்கி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் லேடர் நாட்டு. இப்போ இது எப்படி சொருவணும்னா, இப்போ இது 3வது பூவுலேருந்து இதேமாரி விட்டு இழுத்துடணும். ஒரு 3-4 பூவுக்கு சொருகணும். நிப்பாட்டிதான். சொருவி விட்டு கடைசியில் நம்ம மீதி உள்ள ஒயரை கட் பண்ணிடணும். சொருகிறப்போ ஒயர் பிறண்டுக்கும், அது பிறலாமல் நேராக எடுத்து விட்டு சொல்லணும். இருங்க, இப்போ இந்த 3 ஒயரும் சொருவிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள ஒயரை நம்ம கட் பண்ணிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.